பகுதி 2. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் இது போன்ற மற்ற கதைகளை கேட்பதற்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருவதற்கும் பெல் ஐகானை பிரஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மேலே தெரியும் சிறு பகுதியை விட பன்மடங்கு பெரிய அளவு நீரின் கீழே மறைந்திருக்கும் பனிப்பாறையைப் போல் இருந்தது உடன்பிறப்பின் பந்தம். வெளியே தலை நீட்டும் சிறு தெரிப்புகளுக்கு ஆதாரமாக அடியில் பிரம்மாண்டமான புரிந்து கொள்ளல். மற்றவர்களுக்கு உரைப்புச் சமையலை பரிமாறிவிட்டு தானும் தங்கையும் மட்டும் காரமில்லாத சாம்பாரை உட்கொள்ளும் போது அந்த ஒத்த ருச்சி இன்னும் ஆழ்ந்த ஒற்றுமைகளின் சிறு அடையாளமாக தோன்றியது. அவ்விருவருக்கும் காஃபியில் ஒரே அளவு இனிப்பு வேண்டும். இருவருக்கும் அகலக்கரை போட்ட புடவைதான் பிடிக்கும். மாலை உலாவலை விட விடியற்காலையில் நடந்துவிட்டு வருவதில்தான் இருவருக்கும் அதிக இஷ்டம். உறக்கத்தினிடையே இரவு 2 மணிக்கு சிறிது நேரம் கண் விழித்து நீர் அருந்திவிட்டு மறுபடி தூங்கப் போகும் வழக்கம் இருவருக்கும் பொது. இப்படி எத்தனையோ ஒரே வேரில் பிறந்த சின்ன சின்ன இணக்கங்கள், ஒவ்வொன்றுமே ஒவ்வோர் இனிமை. சவிதாவுக்கு 40 வயதாக போகிறது. சௌமியா அவளை விட 3.5 வயது இளையவள். ஆனால் அந்த இனிமைக்கு சிரஞ்சீவி யௌவனம். ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒன்று. வைத்தியமும் நடந்தது, ஒரு கடமை போல. சவிதா சகோதரியை உற்று பார்த்தாள். உனக்கு ரத்தம் கொஞ்சம் ஊறியிருக்குன்னு நினைக்கிறேன். முகம் அத்தனை வெளிரினாப்ல இல்ல. உன் கை பாகம்தான், இல்லேனா பம்பாயில் பார்க்காத வைத்தியமா என்று சௌமியா சிரித்தாள். தயிரில் ஊற வைத்து சர்க்கரை சேர்த்த வற்றலை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டவாறு இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த டிஃபன் அவர்கள் பிறந்தகத்தில் பழக்கம். இங்கே யாருக்கும் இது பிடிக்கிறதில்ல. இப்போதான் எனக்கு ஜோடியா சாப்பிட நீ வந்திருக்க என்று கூறி மகிழ்ச்சியுடன் தயாரித்திருந்தாள் சவிதா. மாலை 4:30 மணி இருக்கும். சவிதாவின் மூத்த மகன் ராஜு 19 வயதான MSc முதல் ஆண்டு மாணவன் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தான். அம்மா, நாளைக்கு எங்க காலேஜ்ல MSc முடிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பிரேக்கப் பார்ட்டி நடக்கிறது. நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரமாட்டேன். ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவேன் என்றான். சரி என்றாள் சவிதா. சௌமியா அவனை ஏறிட்டு பார்த்தாள். நீ முதல் வருஷ ஸ்டூடெண்ட் தானே ராஜு? ஓவர் நைட் இருந்துதான் ஆகணுமா? ஆகணும்னு ஒண்ணுமில்ல சித்தி. ஆனா எனக்கு ஆசையா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்க போறா. அவன் அங்கிருந்து சென்ற பெண் சௌமியா. இதையெல்லாம் அத்திம்பேர் அனுமதிக்கிறாரா சவி என்றாள். ஆமாம், நீயும் வேணாம்னு சொல்றதில்லையா? எதுக்கு சொல்லணும்? இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தங்க ஆரம்பிச்சுதான் இந்த நாள் பசங்க எல்லா வழக்கங்களையும் கத்துக்கிறா இல்லையா? சுருட்டு, கஞ்சா, குடி, அப்புறம் கோயட் வேற. நான் இப்போ ராஜுவை ஏதும் பர்சனலா சொல்லல, புரியுது சௌமி. ஆனா காலம் மாறுறத நாம் தடுத்து நிறுத்திட முடியுமா? குழந்தைகளை நாம் தடுத்து காப்பாத்தலாமே. உலகம்னா இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டுதான் இந்த நாள் பசங்க வாழ்ந்தாகணும். அதுக்கு மேல் ஒழுங்காகவோ ஒழுக்கம் கெட்டோ நடந்துக்கிறது அவ கையில இருக்கு. பெரியவாளுடைய கண்ட்ரோலே அவசியம் இல்லைங்கிறியா? கண்ட்ரோல் பண்ணினா இன்னும் பிச்சுண்டு கிளம்பும், அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு உதவி தேவை. அப்பா அம்மா வேற எதுக்குத்தான் இருக்கா? தங்களுடைய அன்பு என்னைக்கும் அவளுக்காக திறந்தே இருக்கும்னு குழந்தைகளுக்கு காட்டத்தான். வேறு எப்படி உதவ முடியும்? சிறிது நேரம் இருவரும் பேசவில்லை. ஒரே சீராக போய்கொண்டிருந்த ஒன்றில் சிறு இடரல் உணர்வா சௌமியா தன் டிஃபன் தட்டை மேஜை மேல் வைத்தாள். வற்றல் இன்னும் மீதம் இருந்தது. சவிதா கணநேரம் அமைதி இழந்தாள். பிறகு கையை நீட்டி தங்கையின் கையை மெல்ல பற்றி அமுக்கினாள். இதை பற்றி கவலைப்படாதே சௌமி. அடிபட்டுக்காமல் யாரும் வளர முடியாது. குழந்தைகளை பொத்தி பொத்தி வச்சுக்க முடியுமா? முதல்ல அவ அதை ஏத்துப்பாளா? சொல்லு, போகட்டும்.